ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து நம்பர் 4ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ரெடியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, தொழுநோயை அறிவிக்கத்தக்க நோயாக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவித்தது எதுனா மகாராஷ்டிரா தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது என்னன்னா, இந்தியா பேக்கேஜிங் நிறுவனத்தின் புதிய மையம் திறக்கப்பட்டது எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெங்களூர்ல தான் வந்து திறக்கப்பட்டிருக்காங்க. பேக்கிங்ல எப்பயுமே இந்தியாவில வந்துட்டு அந்த பொருளோட கிஃப்ட் ஏதோ ஒன்று இந்த உள்ள இருக்கிறதோட அந்த வெளியே அந்த பேக்கிங் பண்றதுதான் பெருசு. அதனால அதுக்கான இது ஓபன் பண்ண போறாங்க. நிறுவனம் வந்து புதுசா அமைக்க போறாங்க பெங்களூர்ல. தலைமுறையாக புகைப்பிடிப்பதை தடை செய்த நாடு. அப்ப அது எப்படின்னா தலைமுறையான இப்ப வந்து இந்த வருஷம் அப்படின்னா எப்பன்னா ஜனவரி 1, 2007 இருந்து அந்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த மாதிரி வந்து குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஜென்ரேஷன் வந்து இப்ப வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற நிலை வந்திருக்கு. இது எங்கன்னா மாலத்தீவுல தான் இது பண்ணியிருக்காங்க. நாலாவது என்னன்னா, டூம்ஸ்டோ என்ற ஏவுகணை உருவாக்கிய நாடு. டூம்ஸ்டோ அப்படிங்கிறது சும்மாவே வந்து இங்க வந்து ஏவுகணை வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோமா உங்களுக்கே தெரியும், கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரஷ்யா தான். ஓகேவா? அஞ்சாவது என்னன்னா, இந்திய தர நிர்ணய அமைப்பின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சஞ்சீவ் கர்க். இது வந்து 2016 வந்து இந்த சட்டம் இது கொண்டு வந்தாங்க, இந்த தர நிர்ணய அமைப்பு. இது எந்த அமைப்போட சேர்ந்தது அப்படின்னா நுகர்வோர் அமைப்போட சேர்ந்தது. ஆறாவது பார்க்கலாம். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் தற்போது நியமிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோமா சீனிவாச ராஜா. ஓகேவா? சீனிவாச ராஜாவை தான் நியமிச்சிருக்காங்க. ஏழாவது என்னன்னா, மனுவல் பேட்ரிக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா ஹாக்கியோட தொடர்புடையவர். அவர் இப்ப இறந்துட்டாரு. இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் கேட்பாங்க. எட்டாவது என்னன்னா, ஜானி ஸ்டீஜன் WTA 250 சென்னை ஓபன் பட்டத்தை வென்று எந்த நாடு சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நாட்டை சேர்ந்தவர்? இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க தான். 9வது என்னன்னா, தமிழ்நாடு ஸ்கீம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்டோபர் 24, 2024 தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. அது ஓபன் பண்ணி வச்சது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். 10வது என்னன்னா, திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமரேச வெண்பா. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு